பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது காரோட வாடகை என்ன ஏது எவ்வளவு நல்லா சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காரோட வாடகை 4000க்கும் மேலே சொல்றாங்க. உடனே அங்கே இருக்கவங்க என்ன இது நானும் கார் ஓட்டுறேன் இங்க பாருங்க 3000 கட்டுப்படி ஆகுன்றாங்க. என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க 3000 அதெல்லாம் வந்து எப்படிப்பா கட்டுப்படி ஆகும்? எல்லாம் கட்டுப்படி ஆகும். ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? கண்டிப்பா கட்டுப்படி ஆகும் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் 5000 ரூபாய் பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு மச்சான் என்ன மச்சான் பண்ணியிருக்கீங்க? இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க வந்து பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ இந்த மச்சானை நம்பி வந்திருக்கா, உனக்கு கண்டிப்பா நல்லபடியாக கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்றாங்க. இல்லை மச்சான் கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன், இந்த கல்யாணன்ற பேச்சே வேணாம் மச்சான்றாங்க. இங்க பார் நீ என் மேல நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட வேலையே செஞ்சிருக்கா, கண்டிப்பா நீ கவலைப்படாத, நான் வந்து உனக்கு கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைப்பேன், நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பழனி. இங்க பார் அன்னைக்கு மாதிரி எல்லாருமே எல்லாம் போக வேண்டாம், இதுல யார் யார போகணுன்றத நான் முடிவு பண்றேன், அவங்க போன போதுன்னு சொல்லிட்டு சரவணனும் மயிலையும் போக சொல்றாங்க. உடனே சரவணன் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குப்பா, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்படியா, சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்படின்னா மீனாவையும் அதே மாதிரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ரொம்பவே சந்தோஷம், நம்ம போயிட்டு வந்துடலாம் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மீனாக்கு வந்து ராஜி வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை வந்து நீ பாருன்னு சொல்லிட்டு சொன்னதும் ராஜி வந்து அந்த ஃபோட்டோவை வந்து நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பியாகிறாங்க. ராஜி வந்து இதை வந்து நம்மளுடைய கதிர் வந்து பார்த்துட்டாங்க. கதிர் பார்த்துட்டு என்ன நீ ஃபோனை வந்து பார்த்துட்டு இருக்க, ஏன் படிக்கலையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை படிச்சுட்டு தான் இருந்தேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. படிச்சுட்டு இருந்தேன்னா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார் போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து சென்னையில் வர சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து போக போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.